விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி திரு துரை ரவிக்குமார் அவருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா மாச சம்பளம் சாலிடா 2,30,000. அதில் 1 லட்சம் நிலையான ஊதியம், ஸ்டாண்டர்டு சேலரின்னு சொல்லுவாங்க. அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். என்ன அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக வேலை, மக்கள் சந்திப்பு சம்பந்தமாக போகிறது, அந்த அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய். கூட்டிட பயண செலவு தொகை அப்படின்னு கூட்டிட பயண செலவு தொகைன்னா அது அதாவது தொகுதியிலிருந்து டெல்லிக்கு போவார், டெல்லியிலேருந்து தொகுதிக்கு வருவார். அந்த செலவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ரூபாய். தங்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிறாருல்ல, நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், அங்கே அவர் போய் டெல்லியில் இருக்கிறதுக்கு தங்கும் இடம் இலவசம். அதே பார்த்தீங்கன்னா சாதாரண வீடுலாம் கிடையாது, சொகுசு பங்களான்னு சொல்லுவாங்க, 3 வகை வீடுன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப லக்ஸரி சொகுசு வாழ்க்கை. அதே போல் அலுவலக வசதி பார்த்தீங்கன்னா, டெல்லியில் அவருக்குன்னு அலுவலக வசதி ராயலாக இருக்கும், அப்படியே பக்காவாக இருக்கும். ஓட்டு போட்ட நாம எப்படி சொல்கிறது, ரேஷன் அரிசியும் ஏதோ கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு இருப்போம். அவருக்கு அங்கே சொகுசான வாழ்க்கை. எதுக்கு, நம்மளோட நிறை குறைய போய் பாராளுமன்றத்தில் வாதிட்டு அந்த நிதியை வாங்கினது நமக்கு சர்வீஸ் செய்யறதுக்கு அவருக்கு சொகுசான வாழ்க்கை. அவர் தங்குறது பார்த்தீங்கன்னா, அதான் 3 வகை வீட்டில் தங்குவார். அது உள்ள சன்செட் பவன் அப்படின்னா எம்பி ஃப்ளாட்டில், எம்பி கோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கே தங்குவார். அது இல்லாத உள்நாட்டு பயண உதவின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டு பயண உதவின்னு பார்த்தீங்கன்னா, விமான பயணங்கள், ரயில் பயணங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு, அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 34 விமான பயணங்கள். அவர் உள்ளூர் இந்தியா முழுக்க பயணிக்கிறதுக்கு 34 விமான பயணங்கள். அவருக்கு மட்டும் அந்த பயணம் கிடையாதுங்க, அவருக்கு மட்டும் கிடையாது. அவரோட மனைவியை சார்ந்தவங்க 8 பேர், கிட்டத்தட்ட 10 பேர் இலவசமாக அவங்களுக்கு பயணம். அதே போல் ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா, ரயிலே அதே தான். ரயிலில் பார்த்தீங்கன்னா, நீ ஸ்லீப்பர் கோச்சோ சிட்டிங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச் தான் அவங்களுக்கும், சகலகல வசதியுமே அவங்களுக்கு ரயிலில் பார்த்தீங்கன்னா கூட. அது இல்லாத டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி அலவன்ஸ்னா, இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்னா, அவர் இங்கிருந்து கிளம்பி பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வர்றா, அங்கே 10 நாள் கூட்டத்தொடர் நடக்குதுன்னா, அந்த 10 நாளுக்கு அவர் அட்டன் பண்ணா ஒவ்வொரு நாளுக்கு 2,000 ரூபாய் டெய்லி அலவன்ஸ். அப்போ 10 நாள் அட்டன் பண்ணா 20,000 ரூபாய் அலவன்ஸ். அவர் சும்மாலாம் அங்கே போய் பண்ணி செய்யல, எல்லா வகையிலுமே அவருக்கு லாபகரமானது தான் அந்த திட்டத்தை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வாகனம் பார்த்தீங்கன்னா, வாகனத்தை அரசு கொடுக்கறது கிடையாது. அதே வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் உண்டு. இப்போ ஒரு தனிப்பட்ட முறையில் வாகனம் எடுக்கிறாருன்னா இவர் அப்ளை பண்ணி கூட வாகனத்தை வாங்கிக்கலாம். ஆனால் உள்ளபூர்வமாகவே எவ்வளோ விஷயம், எவ்வளோ ஒரு மக்களோட பிரச்சனையை முன்னெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ சலுகை பார்த்தீங்களா, அரசியலமைப்பு கொடுத்துருக்குறது. அது இல்லாமல் அலுவலக மற்றும் வசதி. இப்போ உதாரணத்துக்கு விழுப்புரம் பாராளுமன்றம்னா, அந்த அலுவலகத்துக்கான வசதி இருக்குதுன்னா அந்த வசதி மேம்பாடு, அதுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் ஊழியர் நியமனம்னா, இப்போ அவர் அலுவலகத்தில் எம்பி இருக்கிறாருன்னா ஒரு 3 பேரை அவர் நியமிச்சுக்கலாம். பிஎஸ் பர்சனல் பிஏவை நியமிச்சுக்கலாம், பிஏவை நியமிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன், இந்த சிஸ்டத்தில் ஏதோ வேலை பார்க்குற சம்மந்தமாக ஒரு 3 ஊழியரை அவர் நியமிக்கலாம். அந்த 3 ஊழியரை நியமிக்கிறது கூட சம்பளம் அவர் கொடுக்க தேவையில்லை, அதை கூட மத்திய அரசு தான் சம்பளத்தை கொடுக்குது. அப்போ காரணம் அப்படின்னா, இவ்வளோ வசதி இருக்குது. ஏன் அந்த உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் இப்போ நீங்கள் போகிறீங்க, பாராளுமன்றத்துக்கு போகிறீங்கன்னா, ₹1 செலவு இல்லாத நீங்களே சொந்த காசை கஷ்டப்பட்டு போகிறீங்கன்னா, மக்களோட நிதியை வாங்கி தரது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் இருக்குது. அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் உதாரணத்துக்கு ஒரு பாராளுமன்ற அலுவலகம் இருக்குதுன்னா, அந்த அலுவலகத்துக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படும், செல்ஃபோன் தேவைப்படும், ஒய்ஃபை தேவைப்படும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா மத்திய அரசு கொடுக்குது. இது போதாதா உங்களுக்கு? அப்போ இவ்வளோ செலவினங்களை மத்திய அரசு செய்யுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு. எப்படி கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்குது உங்களுக்கு. அந்த நிதியை வாங்கி என்ன செஞ்சீங்க? திட்டத்தை முறையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்களா? எதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், குடிநீர் வேண்டும், கல்வி, சமூக முன்னேற்றம், இதெல்லாம் வேண்டும் தானே ஓட்டு போடுறோம். எதுக்காக இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறோம்? உங்களை டெல்லிக்கு அனுப்புகிற பற்றில அந்த அடிப்படை தேவைகளை ஏன் செய்யலை? நான் முன்ன சொன்ன மாதிரி தான், என் ஊரில் வெறும் தண்ணி டேங்க் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம் தண்ணி டேங்க் எப்போ இடிஞ்சு விடுனே தெரியாது. ஒரே ஒரு அதான் ரேஷன் கடை தான் உள்ளது. அப்போ என்னதான் செய்கிறாரு இவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒவ்வொரு பாராளுமன்றத்துலையும் இப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதி இப்படி தான் இவ்வளோ நிதியை ஒதுக்குறாங்க. ஆகவே தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த அரசியல்வாதிகள்லாம், இந்த சொகுசு வாழ்கிற அரசியல்வாதிகள்லாம் மக்கள் தெளிவாயிட்டான். ஒவ்வொருத்தனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள்லாம் விளையாட்டான்னு நினச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான
யுத்தியை கையாள ஆரம்பிச்சிட்டான். சட்ட போராட்டத்தை கையில் எடுத்துட்டான்.